அப்புறம் கதை கேட்டு அது ஒரு பெரிய கதை. மகேஷ் வந்து வீட்டுக்கு வந்தால் கதை கேட்குறதுக்கு கதை சொல்கிறதுக்கு நான் சொன்னேன், என் கேரக்டர் மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லு, அவுட்லைன் சொன்னால் போதும், எனக்கு ஃபுல் கதையெல்லாம் வேணாம், அவுட்லைன் ஆஃப் த ஸ்டோரி சொல்லு, நான் புரிஞ்சுக்கிறேன், என் கேரக்டர் மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லு அப்படின்னு ஆரம்பித்தேன் சார். அது நான் என்ன பண்ணேன், அன்றைக்கி ரூமுக்கு கூப்பிட்டு போகாமல் ஹால்லேயே உட்கார வச்சுட்டேன். சரி யாரும் வரமாட்டாங்க சார். அந்த பொண்ணு எப்படா உன்னை நீ இப்படி அப்படின்னு பயங்கரமாக சத்தம் போட்டு பேசின உடனே முதல்ல வந்து ஹவுஸ் கீப்பிங் வந்து எட்டி பார்த்தாங்க, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வச்சு குக்கு வந்து எட்டி பார்த்தாங்க, அப்புறம் 3ஆவது மாடியிலேருந்து என் ஒய்ஃப் வந்துட்டா, என்னங்க ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. இல்லை இல்லை ஒன்றும் இல்லை, அவனுக்கு டீ இது தண்ணி காஃபி எல்லாம் வேலை கொடுத்தாச்சு, காஃபி கொடுத்தனால ரொம்ப சூடாக இருக்கான், மோர் கொடு அப்படின்னு சொல்லி மோர். அப்படி வந்து அதாவது ஒவ்வொருத்தருடைய டைலாக்கையும் வந்து அவ்வளோ சத்தம் போட்டு பேசுவாப்பில். கொஞ்ச நேரத்தில் அவன் போனதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் கழித்து ஒருத்தர் வீட்டில் இந்த படத்தில் நடிக்கிறேன், அவன் தெரியும் அந்த அப்பா கேரக்டர் தானே சார், அந்த இது வந்து அவங்கவுங்க கதையை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் வீட்டில். ஸோ வீட்டில் இருக்க அத்தனை பேருக்கும் கதை தெரியும்.